இயேசுவில் அன்பிற்கினியவர்களே, தீர்ப்பிடாதீர்கள். லூக்கா 6:37 தெளிவுபடுத்துகிறது. பிறர் குற்றவாளி என தீர்ப்பிடாதீர்கள், அப்போது தான் நீங்களும் தீர்ப்புக்குள்ளாக மாட்டீர்கள். மற்றவர்களை கண்டனம் செய்யாதீர்கள், அப்போது தான் நீங்களும் கண்டனத்துக்கு ஆளாக மாட்டீர்கள். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். தீர்ப்பிடாமல் வாழுங்கள். ஏனென்றால் நாம் பிறரை தீர்ப்பிட நாம் யார்? கடவுள் ஒருவரை தவிர யாரையும் நம்மால் தீர்ப்பிட முடியாது. கடவுள் தான் நமக்கான தீர்ப்பை தர முடியும். எனவே கடவுள் ஒருவரை தவிர நாம் யாருமே தீர்ப்பிடக்கூடாது என்பதை தெளிவாக உணர்ந்து தீர்ப்பிடாமல் மன்னித்து மன்னிப்பை பெற்று இறை நம்பிக்கையில் வாழ வார்த்தை அளிக்கிறது. வாங்க வார்த்தையோடு பயணம் செய்து அறிந்து கொள்ளுவோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, நாம் பிறரை எளிதாக தீர்ப்பிட விரும்புகிறோம். பிறரை தீர்ப்பிட நாம் யார்? பிறரை நரகத்திற்கு அனுப்ப நமக்கு என்ன உரிமை இருக்கிறது? நாம் ஏன் பிறரை தீர்ப்பிட வேண்டும்? இப்படி பலவிதமான பன்முக கேள்விகள் நமது வாழ்க்கையிலே எழுப்பப்படுகிறது. ஆனால் பிறரை தீர்ப்பிடும் அதிகாரம் கடவுள் ஒருவருக்கு மட்டுமே உண்டு. அவரே நாம் எல்லோருக்கும் நீதிபதி. அவர் ஒருவரே உள்ளத்தில் புதைந்திருப்பவற்றை அறியக்கூடியவர் என்பதை திருத்தூதர் பணிகள் 44:21 தெளிவுபடுத்துகிறது. எனவே பாதாளமும் படுகுழியுமே ஆண்டவர் பார்வையில் இருக்க மனிதரின் உள்ளம் அவர் பார்வைக்கு மறைவாயிருக்குமா? நீதிமொழி 15:11 சொல்லுகிறது, மனிதர்களை தீர்ப்பக்கூடிய சரியான நேரம் கடவுள் ஒருவருக்கே தெரியும். பிறரை தீர்ப்பிடும் அதிகாரம் நமக்கில்லை. பிறரை நம்மால் சரியாக தீர்ப்பிட முடியாது. ஏனென்றால் நாம் கடவுள் இல்லை. எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளும் திறன் நமக்கு இல்லை. பல வேளைகளில் எல்லா உண்மைகளையும் தெரியாமல் நாம் தீர்ப்பிடுகிறோம். அது தவறான தீர்ப்பாக மாறுகிறது. பிறரை பார்ப்பது, அவரை பற்றி கேட்பது, இவைகளின் அடிப்படையில் தீர்ப்பிடுவது தவறானது. ஒருத்தர் சொல்றாங்க, நம்ம பார்க்கிற பார்வை வைத்து ஒருபோதும் பிறரை தீர்ப்பிட்டு வாழ்ந்து விடாதீர்கள் அன்புக்குரியவர்களே. ஆகவே தான் இயேசு இந்த உலகில் வாழ்ந்தபோது இவ்வுலகம் யாரை தீர்ப்பிட்டு விலக்கி வைத்ததோ நிறைய பேரை விலக்கி வைத்திருந்தார்கள். அவர்களோடு எளிதாக பழகினார். விலை மாதர்கள், பேய் பிடித்தவர்கள், வரி தண்டுபவர்கள், பாவிகள், இவர்கள் இயேசுவின் அன்புக்குரியவர்களாக மாறினார்கள். இதன் மூலம் பிறரை தீர்ப்பிடும் அதிகாரம் மனிதனுக்கு இல்லை என்பதை ஆண்டவர் தெளிவாக நமக்கு வலியுறுத்தி சொல்லுகிறார். பல வேளையில் நாம் பிறரை தீர்ப்பிட காரணம் நம்முடைய ஆணவம், பொறாமை. பிறர் நம்மை விட வாழ்வில் உயர்வதைக் கண்டு பொறாமைப்படும் நாம் அவர்களை ஒழித்து கட்ட அவர்களை தீர்ப்பிடுகிறோம். மாறாக நம் ஒவ்வொருவரின் குற்றங்களின் மீதான கவனம் செலுத்தும் இயேசு நம்மை அழைக்கிறார். நம் மீது நாம் கவனம் செலுத்த வேண்டும். இந்த வகையான ஆணவம், பொறாமையும் தான் பிறரை நம்மிடமிருந்து பிரித்து வைத்து விடுகிறது. எனவே இதை அறிந்து கொண்டு ஒருபோதும் தீர்ப்பிட்டு வாழாமல் நன்மைக்குரிய மனிதர்களாக வாழ்வோம். ஏனென்றால் பிறரை நாம் முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும். கடவுள் ஒருவரே மனிதரின் உள்ளத்தை பார்க்கக்கூடியவர் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பிறரை தீர்ப்பிட நம் பொறாமை குணம் காரணமாக இருக்கிறது. அதை மாற்றி அமைத்துக் கொள்வோம் அன்பார்ந்தவர்களே. ஆகவே திருப்பாடலில் ஆண்டவர் சொல்லுவது போல 71, ஆண்டவரே, நீர் என் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார் தான் நிலைத்திருக்க முடியும்? நீரே மன்னிப்பு அளிப்பவர், மனிதரும் உமக்கு அஞ்சி நடப்பார் என்று திருப்பாடல் நமக்கு வலியுறுத்துகிறது. இஸ்ரவேலே, ஆண்டவரே நம்பியிரு. பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது, மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு என்பதை நாம் முழுமையாக அறிந்து கொள்ளுவோம். முழுமையாக மாற ஆசைப்படுவோம். ஆண்டவர் நம்மை முழுமையாக மாற்றி அன்பின் பாதையில் அழைத்து செல்வார். தீர்ப்பிடாதீர்கள், தீர்ப்புக்கு உள்ளாக்கப்படுவீர்கள் என்பதை அறிந்து தீர்ப்பிடாமல் எளிய வழியில் வாழ்வோம். ஆசீர் நிச்சயம். ஜெபிப்போமா. அன்பு இறைவா, எங்கள் செயல்களினால், வார்த்தைகளினால் பிறரை தீர்ப்பிட்டு குற்றபலிகளை ஏறெடுத்து பொறாமை உணர்வோடு பிறர் மீது என்னாலும் தீர்ப்பிட்டு கொண்டிருக்கிற நாங்கள் வழிகளை மாற்றியமைத்து அன்பின் செயல்பாட்டில் என்னாலும் திகழ்ந்து வாழ எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.